சிறகடிக்க ஆசையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மனோஜ், நம்மளும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே இப்போல்லாம் டிவி ஃப்ரிட்ஜுன்னு ஆன்லைன்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ நஷ்டமாக தான் இருக்குது, பேசாமல் ஆன்லைன்லேயே பண்ணலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ருதியும் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது ரைட்டு தான் ரோகிணி, இந்த மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாக்கும் ஐடியா கொடுக்குறாங்க ஸ்ருதி. மீனா, நீங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸும் கொஞ்சம் முன்னேற வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு ஆப்பில் பூ டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா ஸ்ருதி, வேணா நான் பண்ணி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. சரிங்க மீனா, அப்படி தான் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. முத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா சூப்பர் மீனா, இன்னும் வேறு வேறு கட்டத்துக்கு போயிட்டே இருக்கே, முன்னேறிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. விஜயா வராங்க. விஜயா வந்துட்டு ஸ்ருதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்ருதி, ரவி வரல, நீ கவலைப்படாத. உன்னுடைய பிஸ்னஸ், உன்னுடைய ஹோட்டல் ரொம்பவே நல்லா முன்னேற போகுது, நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எங்கே ஆண்டி கவலைப்படுறேன், அவன் இல்லைன்னா என்ன, வேறு ஷெஃப் இருக்காங்க, நான் அவனை கூப்பிட்டுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் என்னடா என்ன பேசினாலும் குறுக்க பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இல்லை ஆண்டி, ரவி வரலைன்னா கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம் இருக்குது. ரவி வராங்க. ரவி வந்ததும் அவங்க கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருடா ரவி, இங்கே வந்து உட்காருடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னடா ஸ்ருதியோட ஹோட்டலில் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, உனக்கு தெரியாதா, நான் ஏற்கனவே சொன்னதுதாம்மா, நான் என்னுடைய சொந்த உழைப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அந்த முத்து மாதிரியும் உன் அப்பா மாதிரியும் யோசிக்காத, கொஞ்சமாவது மனோஜ் மாதிரி யோசி. இங்கே தான் நம்ம ஏதோ ஒரு ஏழை குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டோம், அதுக்கும் அவனுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கூட்டின்னு வந்ததும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீயே பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல பணக்கார மருமகளை கூட்டிகிட்டு வந்த, அவகிட்டையாவது நல்லா இருடா. நீ எல்லாம் பணக்காரனா பெரிய வீடு கட்டி கார்ல எல்லாம் வர்றதை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டேன்னா, அப்பா மாதிரி யோசிக்காமல் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கோடா, அவங்க சொத்தெல்லாம் உனக்கு தானடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலையும் அந்த டைமில் வந்துடுறாங்க. அது தெரியாமல் விஜயா சொல்கிறாங்க, என்னெல்லாம் பாரு, நான் ஒரு இன்ஜின் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான்லாம் என்ன அனுபவிச்சிட்டேன் சொல்லு பார்ப்போம், நீயாவது நல்லா இருடான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, அப்பா எனக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க, அதுலேயே நான் முன்னேற பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து கோவப்பட்டு, இங்கே பாரு விஜயா, நீ அதெல்லாம் மனோஜ் கிட்ட வச்சுக்கோ, ரவி கிட்டையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காத. மனோஜ் ரவி இங்கே பாரு, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்ஜின் டிரைவராக இருந்திருக்கு, நீ வேணான்னு சொல்லியிருக்கணும். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் இன்ன வரைக்கும் தங்குறதுக்கு வீடு, 4 பசங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன், இது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, மீனா வந்து இப்போ முன்னேறிட்டே இருக்காங்க, புதுசாக ஒன்று ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றாங்க. அப்படியாடா, சரிடா, சூப்பர்டா, இந்த மாதிரி பண்ணுங்கடா, நல்லாவே பண்ணுங்க, எல்லாருமே ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்ததும் சொல்கிறாங்க, விஜயா இங்கே பாரு, மீனா வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் பூ விற்க போகிறாளான்னு சொல்லிட்டு, தெரியும்னு சொல்கிறாங்க. ஏதோ பரவாயில்ல, பூ கட்டுறவன் தான் பார்த்தேன், ஆனால் இவளும் ஏதோ பண்ணிகிட்டே முன்னேறிட்டே இருக்கா, பூ கட்டியே பணக்கார ஆகிடுவாளாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்துக்கு அண்ணாமலைக்கெல்லாம் ஷாக்கு. என்ன விஜயா, நீ போய் பாராட்டுற மீனாவை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. முத்துக்குமே மீனா கிட்டே சொல்கிறாங்க, மீனா அம்மாவே பாராட்டிட்டாங்க, உன்னுடைய வியாபாரம் சூப்பராக பறக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா, நான்லாம் பாராட்டல, பெருமைப்படுத்தலை, நான் ஒன்றும் இவ பூக்காரி என்ன பண்ணிட்டு போகிறான்னு நினச்சேன், ஆனால் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கா, நான் கூட்டிகிட்டு வந்த மலேசியா மருமகன்னு சொன்னவன் என் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாமல் என்னை இப்படி ஏமாற்றிட்டு உட்கார வச்சுட்டா, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா மனோஜ், ஒழுங்காக அவளை நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு காசை கொண்டு வந்து தர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, நானும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மூஞ்சிக்கு முகத்தில் சாயத்தை பூசிட்டு என்னத்தான் பண்ணுறியோ எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை திட்டுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அடுத்து என்ன பண்ண போகிறா ரோகிணின்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.